ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பொரியல். இது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ அதான் பண்ண போகிறோம். 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த சைஸுக்கு இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம். ஒரு வானல் வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, இப்போ கடுகு பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இது கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும், சிம்மிலே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மட்டும் இருக்கட்டும். நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தயாராகிடுச்சு. இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. சூடான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. தேங்க்யூ.